வணக்கம். ஹாய். ஹாய். சொல்லுங்கள், எப்படி போகுது லைஃபு? சூப்பராக போகுது லைஃபு. மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எங்களால் ஒரு சின்ன வீடியோ கூட போட முடியல. எந்த வீடியோ போட்டாலுமே உங்களோட கேள்வி இப்போ ரீசெண்ட் டைமில் இது மட்டும்தான். அக்கா கன்சீவாக இருக்காங்களா? ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எல்லோருக்கும் தெரியும். நம்ம மீஞ்சூரில் தான் இருக்குது ஸ்ரீவிகா. அங்கே தான் எடுத்தோம். ப்ரொமோஷனெலாம் கிடையாதுங்க, பட் நம்மளுக்கு வேறு இடம் இல்லை எடுக்க, அங்கே தான் எடுத்தோம். இந்த ஸ்கேன் எதுக்காக எடுத்தோன்னா, அனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மாதமாக செகண்ட் மாதமாக தெரியாது, ஒரு 10 நாள் தள்ளி போச்சு. ஸோ தள்ளி போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். தள்ளி போனதுக்கப்புறம் பார்க்கல, தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, டேட் ஆகிடுச்சு. கரெக்டு தான், டேட் ஆச்சு. ஆனால் ஒரு 1 டே தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை. பட் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணோம். ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்ரஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக நாங்கள் எடுத்தோம். நியூட்ரஸ் பார்த்ததுக்கப்புறமா எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா கொஞ்சம் பயம் வந்துடுச்சு எனக்கு. என்னென்னா எனக்கு பிஃபோர் மேரேஜுமே எனக்கு டேட் அவ்வளோவா ஆகாது. ஆனாலுமே 1 டே ஆர் 2 டேஸ் அப்படி தான் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க 5 டேஸ் ஆகும், 7 டேஸ் 8 டேஸ் எல்லாமே ஆகும்ன்ட்டு. ஆனால் எனக்கு எதுக்காக அந்த மாதிரி ஆகலை, இப்போ வேறு புதுசாக நீர் கட்டியெல்லாம் வருது. ஸோ அதனால் ஏதாச்சும் இருக்குமா, நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஸ்கேன் பண்ணோம். இதில் பண்ணது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, நல்லா இருக்குது. அவங்களுமே ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்கன்ற மாதிரி டாக்டருமே கேட்டாங்க அம்மா கிட்ட. இல்லைம்மா இந்த எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்புக்காக, ஓகே தான் எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் விடுங்க, அவன் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லி அனுப்பிட்டாங்க. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் தள்ளி போட்டால் ரொம்ப டிலே ஆகுதுல்ல பேபிக்கு. ஸோ நானுமே என்ன சொல்கிறேன்னா, நானுமே இல்லை இப்போலாம் கிடையாது, 1 இயர் மேலே தான். நான் நிறைய வீடியோ பண்ணணும், நான் நிறைய இடம் சுற்றணும், மணாலி போகணும். மணாலின்னும் போதே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி சில பேருக்கு தெரிஞ்சுதுன்னா, எனக்குமே சீரியஸாக தெரியாது. எனக்கு என்னென்னா, இவள் கரெக்டாக என்கிட்ட சொல்ல மாட்டாள், இது இப்படி எந்த டேட் ஆச்சு இதெல்லாம் சொல்ல மாட்டாள். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கும். இவள் என்கிட்ட ஒரு நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். மணாலி ட்ரிப்பு எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வீடியோலாம் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணாலி ட்ரிப்பு போகிற பிளான் இருந்துச்சு. நாங்கள் என்னென்னா ஒரு 10 நாள் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், தம்பிக்கிட்ட சொல்கிறேன், அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அஜய்வா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பேர்கிட்ட பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அவங்க வீட்டில் இருந்தா. ஒரு நாள் நான் பண்ணேன், நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். என்கிட்ட எதுவுமே சொல்ல, நம்ம ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட போகிறாங்க நாளைக்கு, எல்லாமே பேரெல்லாம் குத்தாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் மனசுக்குள்ளேயே அது ஒரு விஷயத்த வச்சுருந்துருக்கா. பட் ஆனால் என்னென்னா, ஃப்ளைட் டிக்கெட் நம்ம ஒரு 15-20 நாள் முன்னாடியே கேன்சல் பண்ணணும், இல்லைனா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுல. ஸோ அந்த டைமில் நம்ம நைட்டு அதான் என்கிட்ட எதுவுமே சொல்ல. ஆனால் ஒரு 1 வீக் நான் சொல்கிறேன், ஒரு 1 வீக் இவன் அவங்க வீட்டில் இருக்கும்போதே கார்டு வாங்கி வந்துட்டுக்கிறான். பட் நம்மளுக்கு தெரியாது. நான் கூப்பிட்டு வரும்போது என்னன்னா, அவங்க வீட்லேயுமே யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ நம்ம என்னென்னா, ஓகே இப்போ ட்ரிப்பு முடிச்சுட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா. அப்போது நைட்டு தான் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு 5:30க்கு அந்த மாதிரி 6 o'clock அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறான். லைட்டை போட்டு பேப்மா அப்படின்றான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சம்டைம் இவள் போயிட்டு அது மாதிரி சொல்லுவாள், இந்த மாதிரி டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சம்டைம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி காரை காட்டவும் செம்ம சாக்கு.
ஓ மை காட். எனக்குமே எப்படி செக் பண்ணோம் என்னன்னு தெரியாது. நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன். எனக்குள்ளேயே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 1 வீக் தள்ளி போயிருந்துச்சு. நான் இவங்ககிட்ட ஷேர் பண்ணல. எங்கள் வீட்லேயுமே சரி, நான் யார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார்கிட்டயுமே நான் சொல்லலை. யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதோட சிம்டம்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு. யூடியூப்லையுமே அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் யூரினில் வேறு செக் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்காக 5:30க்கெலாம் நான் அலாரம் வச்சுட்டு நான் எழுந்துட்டேன். இவன் தூங்கிட்டு இருந்தான். நானே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு செக் பண்ணேன். கார்டு வாங்கி நைட்டே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். மார்னிங் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டபுள் கோட் வந்தோடனையும் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு பக்கம் வந்து இன்னும் சந்தோஷம் அதிகம் ஒரு பக்கம். அதை விட டே மணாலி என்னடா பண்ணுறது, மணாலி ஐயோயோ அப்படி. அப்புறம் வந்து சரி காலையில் வந்து பண்ணலாம் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி நைட்டு 5 மணில அதான் 5:30 6 மணிலாம் தூக்கமே இல்லை. அப்படி ஒரு பக்கம் நடி பண்ணுறது மணாலி போலேடி ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணணுமே, அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, இந்த ரிவ்யூ நம்ம வந்து நல்லா சூப்பராக பண்ணணுமே அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஃபீலிங் நடி. விஷயம் என்னன்னா நாங்கள் இந்த 6 வாரம் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம் சிறுவாபுரியில். 6 வாரம் தொடர்ந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டோம். 6 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போனோம். 6வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ட்ரிப்பில் ஒரு கேரளா ட்ரிப்பில் இருந்திருப்போம். அப்போ அது 6வது வாரம். 7வது வாரம் பார்த்திங்கன்னா வந்து அதான் நியூ இயர் அன்றைக்கி, நியூ இயர் 1 தான் 7வது வாரம் நாங்கள் போயிட்டு வரோம். லாஸ்ட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 7வது வாரம் கரெக்டாக. அந்த 7வது வாரம் எப்போ வந்துச்சுன்னா நியூ இயர் 2026. ஆனால் அது வந்து வேலைக்கிழமை, நியூ இயர்க்கு தான் அந்த செவ்வாய்க்கிழமை எங்களால் வந்து போக முடியல. அன்றைக்கி போக முடியல. 6 வாரம் முடிச்சுட்டு இது 7வது வாரம் வந்து எங்களால் செவ்வாய்க்கிழமை போக முடியல. ஏன்னா அந்த டேயில் வந்து ஏதோ ஒரு நல்ல நாள், செம்ம கூட்டம். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அங்கே இருக்க சிஸ்டர்கிட்ட, இல்லைண்ணா நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க முடியாது, ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு போயிடுறாங்க நான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி வேணாம், 6 வாரம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து 7வது வாரம் நாங்கள் லாஸ்ட்டாக எடுக்கிற ஃபோட்டோ இது தான் சிறுவாபுரியில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் விளக்கு போட்டிருந்தோம். எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் எடுக்கிற லாஸ்ட்டு ஃபோட்டோ இதுதானே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அடுத்தடுத்து போகலாம். அனிதா என்ன சொன்னான்னா, நான் தொடர்ந்து நம்ம போகலாம் கூட, நம்ம அப்பப்போ சனிக்கிழமையும் அந்த மாதிரி இதில் போகலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த வேலைக்கிழமை விட்டுட்டு இது ஒன்றா அடுத்த புதனோ சம்திங் செவ்வாவோ ஒரு 7 to 8 days தள்ளி கரெக்டாக 11ஆம் தேதியோ அந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி. அப்போ தான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து நாங்கள் ரிவீல் பண்ணும்போது அம்மாக்கிட்டேயும் சரி இவங்க அம்மாக்கிட்டேயும் சரி எல்லாம் முருகர் தான். எல்லாருக்குமே அந்த இது இருந்துச்சு, முருகர் பார்த்தீங்களா 6 வாரம் போனீங்க உங்களுக்கு நல்லது இருந்துச்சு. ஸோ எங்களோட வேண்டுதலுமே பாப்பாக்காக தான் இருந்தது. ஏன்னா 7 month 8 month ஆச்சு. நாங்கள் மேரேஜ் ஆகி ஒரு 6-7 month ஆயிடுச்சுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குது, நம்ம சும்மா வேண்டுதல் சும்மா இல்லை, இவ ஆல்ரெடி மேரேஜுக்குமே இவ தான் போனாங்க. இப்போ மேரேஜுக்குமே வந்து அங்கே வேண்டுதல் வச்சா அதே மாதிரி மேரேஜ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கலாம் போயுமா அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் எழுந்துப்பேன். அதாவது நிறைய தடுங்களும் 2-3 தடுங்கள் வந்துச்சு. பட் அதை மீறியுமே வந்து போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ மழை அந்த இதில், மழையிலுமே வந்து நாங்கள் பிளான் 2 வாரமே மழையிலே போனோம். மழையில பனியில வெயில்ல போய் பார்க்கவே முடிவு பண்ணிட்டோம். 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து போவோம். ஸோ அதுக்கான பலன் வந்து முருகர் எங்களுக்கு வந்து கொடுத்தது, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வந்து ரீசெண்ட் டைமில் போயிட்டுருக்கேன், சனிக்கிழமெலாம் போயிட்டுருக்கேன். அதுதான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஓகே பீப்புள்ஸ் கிட்ட எப்படா சொல்லுவோன்றது எங்களுக்கு இருந்துச்சு. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் விடலை, அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ டிலே பண்ணது. ஆமாம், வீட்டில் அம்மாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஒரு 6 monthக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 month வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வீடியோ வந்து ரெகுலராக வரும், நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த சிறுவாபுரிக்கு நாங்கள் வந்து 6 வாரம் வேண்டுதல் வச்சு நாங்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோவில் வந்து போட போகிறேன், சொல்ல போகிறேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து எனக்கு நான் மற்றவங்க சொல்லி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் சிறுவாபுரிக்கு போனேன் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் சில பேர் வந்து இல்லை இதெல்லாம் சும்மாடா அப்படின்ற, எனக்கே நடக்கும்போது அது அவ்வளோ பெரிய இதை உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவனும் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியணும். பட் இதுதான் விஷயமே.
இதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பாப்பாவோட ஸ்கேன் நான் இவங்களுக்கு ரிவீல் பண்ண வீடியோ எல்லாமே வந்து அப்டேட்ல வந்துகிட்டே ஃபேமிலிக்கு இருக்கும். ரிவீல் பண்ண ஃபாலோ எல்லாமே பண்ணிக்கோங்க. போடுறோம் பாருங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் வீடியோ நிற்க முடியாது. ஏன்னா வீடியோ இதுக்கப்புறம் ரெகுலராக யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் வீடியோ. அவ்வளோ வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட நம்ம எப்படா காட்ட போகிறோன்ற ஒரு இது அம்மா கிட்ட நான் போய் சொன்னேன். அம்மா இல்லைம்மா 5 மந்த் ஆயிடுச்சுமா, 4 மந்த் ஆயிடுச்சு, முடிய போகுது, ரிவீல் பண்ணுறோம்மா நாங்கள் யூடியூப்பில். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னும் போது சரி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூடியூப்பில் பண்ணிட்டு தான் இன்ஸ்டாகிராம்லேயே பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் எப்போ பண்ணுவோன்றதே தெரில. பட் அதுக்கான வீடியோ இன்னும் சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம். சிறுவாபுரி போயிட்டு வந்தது எங்களோட வேண்டுதல். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டில் நடந்தது, என்கிட்ட இவ பண்ணது. ஸோ அதெல்லாமே வந்து வரும், பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். நீங்களுமே வந்து அப்பன் நாறுபடியனை வந்து நம்புங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் நாங்கள் உண்மையாக கஷ்டப்பட்டு தான் போனோம். எல்லாமே நல்லபடியாக நடந்தது. இப்போவுமே நல்லா தான் இருக்கும். எங்களுக்குள்ளே மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜோட லைஃப்லாம் கேட்டிருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையோ சண்டையோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் சின்ன சின்ன சண்டை வரும். இப்போது இந்த ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்கு. ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறான் என்கிட்ட இவன். அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி அவனை என்ன பண்ணுது நான் பண்ணுறேன். ஹார்மோன் சேஞ்சஸ் இது இருக்குது அப்படின்றா. சம்டைம்ஸ் சடனாக வந்து கோவம் வரும்ண்ணா இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவம்லாம் வருது. இந்த வாமிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டார்ச்சர் பண்ணுவோம்ல, அதுதான் எனக்கு இல்லை ஏகப்பட்டதுங்க. இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இதில் எல்லாமே இருக்குங்க. நட்ஸ், எல்லாமே நட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வீட்டில் பார்த்திங்கன்னா தினமும் ஃப்ரூட்ஸ் இருக்கும். யாராச்சும் வாங்கி வந்துடுவாங்க. இவளோட வேலை என்னென்னா சாப்பிடணும். அது முடியல. அது ஏன்னா ரிப்பீட்டடாக வாமிட் வருது. எது சாப்பிட்டாலுமே நிற்கலை. இவங்க மேலே மேலே சாப்பிடுன்னு சொல்லும்போது அது இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் என்னமோ வேணான்ற மாதிரி சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னை மாற்றிக்கணும் அப்படி மாறுறேன். அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா பாப்பாக்காக நீ பண்ணணும். இதோ பாருங்க, மாத்திரை ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிக்குங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க.